ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைக்ரேஷன் இமிகிரேஷன் பற்றிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேனல் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். வேர் ஹவுஸ் ஒர்க்கர் ஆல்ரெடி நம்ம செக் ரிப்பப்ளிக் லாஸ்ட் வீடியோ செக் ரிப்பப்ளிக் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி ஹங்கேரி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து இப்போ எஸ்டோனியாலையும் வேர் ஹவுஸ் ஒர்க்கர் தான் கேட்டிருக்காங்க. வேர் ஹவுஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கிங் இருக்கும், லோடிங் அன்லோடிங் இருக்கும், இதெல்லாம் வந்து மேஜராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் செயின், ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் சூப்பர் மார்க்கெட் செயின். ஏஜ் லிமிட் வந்து 18 to 55 கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் விமன் கேன் ஒர்க், மேரிட் கப்புள்ஸ் ஆல்சோ என்டர்டெயின்ட், லைக் மேரிட் கப்புளும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. பட் 18 கண்டிப்பாக வீசா ஸ்டாம்ப் ஆகாது. ஸோ 18 to 23, 24 ஏஜில் இருக்கோம். நான் உங்களுக்கு வேறு வீடியோ செங்கன் வீடியோ போடுறேன். இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டடி வீசா. ஸோ அதில் போய் எப்படி செட்டில் ஆகலாம்னு பார்க்கலாம். ஸோ 18 to 22, 23 வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அவ்வளோ ஈஸியாக வந்து வீசாஸ் கொடுக்க மாட்டாங்க, கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் உங்கள் ஸ்டெபிலிட்டி, நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வர மாட்டீங்க, நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிடுவீங்கிற ஒரு டவுட்டு, ஒரு நம்பகத்தன்மைனால உங்களுக்கு வீசா கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள்